वेङ्कटपतेर्विष्णोः परां प्रेयसीं तद्वक्षस्थलनित्यवासरसिकां रक्षान्ति संवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्तां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम् करुणामूर्तिயான ஸ்ரீமன் நாராயணன் பக்தால உஜ்ஜீவிக்க வேண்டிதான் அர்ச்சாவதாரங்கிறதான ஒரு நிலையை ஸ்வீகரிச்சுகிறார். பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சேன்னு 5 நிலைகள் பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பரங்கிறது நாம அவனை நோக்கி போக வேண்டிய இடம். அதுக்குதான் பரந்தாமன் பரமபதம் இதெல்லாம் எதற்கு மேல ஸ்தானம் கிடையாதோ அந்த ஸ்தானத்துக்கு தான் பரமபதம்னு பேர். வைகுண்டம்னு நாம சொல்றோம். வைகுண்டம்ங்கிறது அவர் இருக்கக்கூடிய லோகம். அதற்கு என்ன விசேஷமான பெயர் அப்படின்னா பரமபதம். பதம்னா ஸ்தானத்துக்கு பேரு. பரமபதம்னா இதற்கு மேல இடம் கிடையாதுங்கிறதுனாலேயே அதற்கு பரமபதம்னு பேர். இப்ப நம்ம அதுக்கெல்லாம் மொட்டை மாடி இருக்கிற மாதிரி, மொட்டை மாடிக்கு மேல இன்னொரு புலர் உண்டோ தான் மொட்டை மாடி தான் கிடைச்சு. இது மாதிரி பரமபதம்ங்கிறது எல்லா லோகத்துக்கும் மேல. எங்க போனவன் திரும்பி வரமாட்டானோ அந்த ஸ்தானத்துக்கு தான் பரமபதம்னு பேர். இப்ப நம்ம லௌகீகமா சொர்க்கம், சத்தியலோகம், கோலோகம்னு எத்தனையோ லோகங்கள் உண்டு. என்னென்ன புண்ணியம் பண்ணா என்னென்ன லோகம்னு சாஸ்திரங்கள் விதிக்கிறது. இந்த பரமபதத்துக்கு போனோம்னா புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாபமும் இருக்கக்கூடாது. எல்லாம் இந்தூர்லயே பேலன்ஸ் இல்லாம எல்லாம் இங்கேயே போயிடணும். அப்படி ஒருத்த இருந்தால் தான் சுவாமியை அடைய முடியும். இதுல முக்திங்கிறது 4 விதமா சொல்லப்பட்டிருக்கு. சாரூப்பியம், சாமீபியம், சாலோக்கியம், சாயுஜ்யம்னு சதுர்விதமாக மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. சதுர்வித மோட்ச சித்தியத்தம்லாம் பகவத் கைங்கரியங்கள்ல சங்கல்பம் பண்ணிப்பாங்க. சாலோக்கிய முக்தி, சாரூப்பிய முக்தி, சாயுஜ்ய முக்தி, இப்படிலாம் முக்திகள்ல பல விதம். இதுல பரமபதம்ங்கிறது பெருமாள் இருக்கக்கூடிய உயர்ந்ததான ஸ்தானம். அது பெருமாள் நினைச்சாரு இங்க இருந்தோம்னா நம்ம தனிப்பட்டு போயிடுவோம், ரொம்ப பேர் வரமாட்டேங்கிறான்னு கொஞ்சம் இறங்கினார் பகவான். அப்படி இறங்கின இடத்தான் வியூகம்னு சொல்லக்கூடியது. வியூகங்கிறது தான் பாற்கடலுள் பையத்துயின் பரமநடி பாடிங்கிறது போல க்ஷீராப்தி சாயியா இருக்கும். இப்ப சன்னதியில எல்லாம் வாசல்ல சிலாரூபமா படம் வரைஞ்சி வைக்கிறானே, இந்த பாற்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி திருக்கோலம், அது வியூகம்னு சொல்றது. அங்கேயும் சில பேர் தான் போய் பெருமாளை சேவிக்கிறார், எல்லாருக்கும் அனுமதி இல்லை. அங்கேயும் வரத்து குறைவா இருக்கணும்னு சுவாமி இன்னும் இறங்குறார். அதுதான் விபவம், அவதார மூர்த்தம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மீனா கிருதே கமடகோல நிருசிம்மவர்ணின்னு சுவாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திரா சேஷாம் சராம யதுநந்த நகல்கி ரூபா ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். திருப்பதி பெருமாளை பார்த்து சுப்பிரபாதத்துல வர்ணிக்கிறார். மீனா கிருதே கமடகோல நிருசிம்மவர்ணின்னு. மீனாவதாரம் பண்ணது, கூர்மாவதாரம் பண்ணது, ரங்காவதாரம் பண்ணது, வாமனனாக வந்தது, நிருசிம்மமூர்த்தியா வந்தது, பரசுராமனாக, ராமனாக, பலராமனாக, கிருஷ்ணனாக, கல்கி ரூபா தசாவதாரம் நீ தானே பண்ணினேங்கிறார். அப்படி விபவாவதாரம் அப்படின்னு பேர். இதெல்லாம் பிரம்மோற்சவத்துல பார்க்கலாம். கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானத்தோட என்ன பண்றாங்கிறத கவனிச்சோம்னா எல்லாம் பிரம்மோற்சவத்துல இதெல்லாம் தான் வர்ணிக்கிறாங்க. இதுவும் பிரயோஜனப்படலை, அது அந்தந்த காலத்துக்கு தான் அப்படிங்கும்போது சுவாமி ஒரு புதுசா ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றார். அதுதான் அந்தர்யாமி. நீ இனிமே ஒரு இடத்துல போய் சேவிக்க வேண்டாம், நீ ஒரு OTP வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோ, உனக்கே வந்துருங்கிற பாருங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துலயே பிராணாயாம பலத்தினால அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஹிருதயத்துல பகவானை பார்த்துடலாம். பிரசாதாபிமுகம் சஸ்வதி. நாரத சுவாமி துருவனுக்கு வர்ணிக்கிறார், பகவான் எப்படி இருப்பாங்கிறத வர்ணிக்கிறார். யமுனக்கரையில ஒரு மரபாச்சி சிலை மாதிரி ஒரு விக்கிரகத்தை வண்டி வச்சு ஆராதனை பண்ணு, நன்னா திருப்தியா ஆராதனை பண்ணு, அவரோட பேசு, அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணு, அவகாசம் இருக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணு. அப்படியே பண்ணிட்டே அவரே உனக்கு காட்சி கொடுத்துருவார் அப்படின்னா. யாரு எப்படி இருப்பார் அவர்? பகவான் வரல எப்படி இருப்பார்னா பிரசாதாபிமுகம் சஸ்வதி. அருள் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடயே இருக்கலாம். பிரசாதம்னு சொன்னா அனுகிரகத்துக்கு பேர்.
நாம் இப்போ எப்படி பழகிட்டோம், பிரசாதம்னாலே புளியோதரையா சுண்டலா சக்கரை பொங்கலா பொங்கலான்னு ஆயிடுச்சு. பிரசாதம்னா பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பிரசாதம்னு. பிரசாதாபிமுகம், எப்பவும் கருணாபூர்ண ஹிருதயாய நமகான்னு நாமாவளி, ஸ்ரீனிவாசனுடைய நாமாவளியில் அஷ்டோத்திரத்தில் கருணை நிரம்பி இன்னைக்கு யாரையும் காப்பாற்றாம இருக்கோமோ, இன்னைக்கு யாருக்கும் கிருப பண்ணலையோன்னு அந்த கண்ணில் ஜலம் கட்டின்னு நிற்கிறோம். கருணாபூர்ண ஹிருதயாய நமஹ. அப்படி பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம், பிரசன்னமான திருமுக மண்டலம். ஒரு அதிகாரி எப்படி பார்க்க போகணும்னா, இப்ப போகாதீங்க, இப்போ டென்ஷனா இருப்பார். முன்னாடி எல்லாம் சூழ சொல்லுவா, இப்ப போகாதீங்க சிங்கம் கடிச்சு வச்சிடும், இப்ப மூடு சரி இல்லையப்பா. இப்ப மனுஷனுக்கே சொல்றாத, இப்ப போகாதீங்க, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டு வெத்தலை பாக்க போடணும் வாசல் உட்காந்துருப்பார், அந்த சமயமா போங்கிறாரு. அப்படி கிடையாது பெருமாளுக்கு. பிரசாதாபிமுகம் சஸ்வத், சஸ்வதுன்னா 24 மணி நேரம் இன்டு 7, எப்பவும் தயாரா இருக்க. அவருக்கு இந்த நேரம் தான் அந்த நேரம் தான், கோவிலா இருந்தா திறக்கிற நேரம் காலம்புற 8 to 12 வேண்டிக்கிறவா 12 மணிக்கு தான் கஷ்டம் வருமானு. 12 மணிக்கு மேல ஒரு சிரமம்னா, கோவில் கூட்டிருக்கு நான் சாயந்தரம் 4 மணிக்கு மேல தான் பேங்க் திறப்பாங்கிற மாதிரி பண்ண முடியுமா? அதுக்காகத்தான் கோபுரம் ஸ்தம்பங்கள்லாம் வச்சு. பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம், அழகான மூக்கு அழகான புருவம், சாரு கபோலம், அப்படியே கண்ணாடி போல இருக்கான் பெருமானுடைய கண்ணம். இதெல்லாம் மனசுல இப்படி பார்த்துக்கோங்கிற. சாரு கபோலம், தேவர்களுக்குள்ள மன்மதன்கிற. சுரசுந்தரம் கபோலம் சுரசுந்தரம் தருணம், நல்ல யௌவனமான வயசு பெருமாள். தருணம் ரமணீயாங்கம், அழகா இருக்கிறவாளெல்லாம் பார்த்து சொல்றோம், அவருக்கு இந்த இடம் அழகா இருக்கு அதனால அவர் அழகன்கிறோம். சினிமா நடிகரோ அல்லது ஒரு கிரிக்கெட்டரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவருடைய சிரிப்பு பார்த்துட்டே இருக்கலாம், சிரிச்சா கண்ணத்துல கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டே இருக்கலாங்கிறோம். பகவானுக்கு என்ன, தருணம் ரமணீயாங்கம். லாவண்யம்னா சமுதாய சோபைக்கு தான் லாவண்யம்னு. சமுதாய சோபைன்னா என்னன்னா, திருமுடியிலேருந்து நகம் வரைக்கும் இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நாம சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம். அதான் சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வதேதசா, எல்லா அவயவமும் கோடி மன்மதாகிருதியா இருக்கு. அதான் வெங்கடேச பிரபாதத்திலே வர்ணிக்கிறார். சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு புறப்பாட்டுக்கு வந்தாராம் மாட வீதிக்கு. மன்மதன் திமிரோட வந்தானா. என்ன திமிருன்னா, நம்ம மாதிரி அழகு உண்டான்னு தன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு கண்ணாடி பார்த்துட்டு வந்தானா வீதியில. சுவாமி ட்ரெயினிங்ல திரும்புறத பார்த்துட்டு, இனிமே நம்ம முக்காடு போட்டுட்டு தான் போகணும் திருப்பதியில. இது என்ன அழகு, கந்தர்ப்ப தற்பகர சுந்தர திவ்ய மூர்த்தே. தர்ப்பம்னா கொழுப்புது பேரு. தர்ப்பம் தர்ப்பம் அப்படின்னா கொழுப்பு. கந்தர்ப்பன்னா மன்மதனுக்கு பேரு. மன்மதனுக்கு நம்ம மாதிரி அழகு கிடையாதுங்கிற எண்ணத்தோட வந்தா மாட வீதியில. சுவாமி புறப்பாடு கண்டவழி டேனிங்ல திரும்பினா, சுவாமியை பார்த்துட்டு இனிமே இந்த ஊர்ல நம்ம இந்த வேஷத்தோட போகக்கூடாது, எல்லாரும் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவா, முக்காடு போட்டு தான் போகணும் இந்த ஊர்ல. கந்தர்ப்ப தற்பகர சுந்தர திவ்ய மூர்த்தே காந்தா குச்சாம்புருக குட்மல லோல திருஷ்டே. இதெல்லாம் சுப்பிரபாதம். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா அவயவமும் அழகா இருக்கு. சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டே. அருணோஷ்டம்னா அருணோதயம் ஆச்சுன்னா அப்படியே சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு சேப்பு. அது விடிய காலம்புறையில எழுந்துக்கிறவாளா இருக்கணும். கொட்டு கட்டடத்துல இல்லாம கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரணும் அந்த சமயத்துல. அப்பதான் அந்த கோபப்பழம் மாதிரி செவந்ததான அந்த அருணோதயத்தை பார்க்கலாம். முதல்ல சூரியோதயத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாங்கன்னா நம்ம அருணோதயம் பார்க்க போறோம். அருணோஷ்டே, அருணோஷ்டம்னா அருணம் மாதிரி செவந்து இருக்கா பெருமானுடைய உதடு. அருணோஷ்டே க்ஷநாதரம் பிரணதாஸ்ரயனம் பிரம்மம் சரண்யம் கருணார்ணவம். கருணை கடல் அப்படி இருப்பார். நீங்க இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்களே, அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டானா துருவசுவாமி நாரதரை பார்த்து. 5 வயசு குழந்தை. புருஷம் வனமாலினம், புருஷ சூக்த பிரதிபாத்தியம். புருஷ சூக்தத்துல வர்ணிக்கிறபடி இருக்கக்கூடிய புருஷன் வனமாலைய ஆபாத லம்பினி மாலா வனமாலேதி கத்தியதே. கணுக்கால் வரைக்கும் மாலை இருந்து அந்த மாலையில எல்லா கலர்லயும் கட்டப்பட்டிருந்தது, அதுக்கு தான் வனமாலேன்னு பேர். பெருமாள் சாத்திட்டு இருக்காரு, இந்த மாலைக்கு தான் வனமாலேன்னு பேர். எல்லா கலர்லயும் புருஷம் வனமாலினம் அப்படி இருக்கா பெருமாள்னு வர்ணிச்சு நீ ஜபம் பண்ணு. ராதசாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணினேன்னா, எம் சப்தராத்திரம் பிரபட்டன் குமானு பஷ்யதி கேஜரானு.
7 நாள் ஜெபம் பண்ணினேன்னா ஆகாசத்துல தேவர்கள் போறதை பார்க்கலாங்கிற நாரத சுவாமி. துவாதசாட்சர மகாமந்திரம் நம்ம நாள்லயே பல பேருக்கு துவாதசாட்சரம் உண்டு, அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் உண்டு, உடையனாலும் ஆயிடும். அது தினைக்கு 10, 16, 100, 108 பிரயோஜனம் விடாது. 7 நாள் அகோராத்திரம் ஜெபம் பண்ணேன்னா ஆகாசத்துல தேவர்கள் போறது பார்க்கலாமா? திருவள்ளிக்கையில் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா பிளைட்டு போறது சத்தம் கேட்கறது உடனே வாசல் பண்ணா மேல பிளைட்டு பார்க்கணும். அது மாதிரி மெட்ராஸ்ல அடிக்கடி விமானத்தை பார்க்கிற மாதிரி எம் சப்தராத்திரம் பிரபட்டன்னு புமான் பஸ்டனி கேச்சரான் தேவர்கள் போறத பார்க்கலாம். இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுன்னு நாரத சுவாமி உபதேசம் பண்ணி யமுனா நதிக்கரையில உபதேசம் வாங்கிட்டு ஜெபம் பண்ணி திருவசுவாமி பெருமாளை பார்த்துட்டான். விஷயம் என்னன்னா இப்ப அந்தர்யாமிங்கிறது சுலபம்னு சுவாமி நினைச்சார். அந்தர்யாமி சுலபம்னா யாருக்கு? அது வாதாசி பர்ணாசிகெல்லாம் ஆகாரம் இல்லாம சரீரத்தை காயக்லேசம் பண்ணி ஏகாந்தத்துல தபஸ் பண்ணினா யுக கணக்கு தபம் பண்ணினா க்ஷண நேரம் தரிசனம் கிடைக்குமா? இப்ப பிராணாயாமம் பண்றது எப்படி? நாம பண்ற பிராணாயாமம்லாம் பிராணாயாமத்துல சேருமா? மூக்கும் காதும் இருக்கான்னு தொட்டு பார்த்துக்கிறா, மணிபரிசை தொட்டு பார்த்துக்கிற மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு ஆவத்தை விட்டுட்டு அச்சுதாய் மகா ஆனந்தாய் மகா கோவிந்தாய் மகா பிராணாயாமம்னா மூக்கும் காதும் என்றுதான் இருக்குமா வாங்குறாவ. அது இல்ல, பிராணாயாமம்னா மூச்சை இழுக்கணும், இழுத்து அங்க நிறுத்திக்கணும், மெதுவா ஏத்தணும், நிலை நிறுத்தணும், மெதுவா இறக்கணும். இந்த ராசி வழியா ஏத்தி இந்த ராசி வழியா இறக்கி அப்புறம் இந்த ராசி வழியா ஏத்தி இந்த ராசி வழியா இறக்கி அசையாம இருக்கிறதுக்கு தான் கும்பகம்னு பேருங்கிற ரேச்சக பூரக கும்பகம்னு. அது பிராணாயாமமும் அது ஒரு பெரிய முறை. அது என்ன ஆகும்னா பிராணாயாமையில் தகை தோஷானு வாதம் பித்தம் கபம் இதனுடைய சேட்டை தான் உடம்பு படுத்துறது முழுக்க. இந்த பிராணாயாமம் அந்த குழா வழியா காத்தை ஏற்றி இறக்குறதுனால அதுக்குள்ள இருக்கிற தோஷம் பூரா போயிடுமா. பிராணாயாம இப்ப திருமஞ்சனம் பண்றா மஞ்சள் பொடி இப்ப ஒரு வில்ல வாழைப்பழ சிப்ஸ் ஒண்ணு ஒரு பேரிச்சம்பழம் இல்லாம சேர்ந்து இந்த அபிஷேக பாதையை அடைச்சுன்றது உடனே தேவத்தை தேங்கி போயிடுறது, கணுக்கால் வரைக்கும் வந்துடுறது. தண்ணியை ஊற்றினா போக மாட்டேங்கிறது. உடனே கோமுகம் பக்கம் ஒரு பெரிய கம்பியை ஒரு குத்தி விட்டு எடுத்தோன்னா கொடன்னு எல்லா தண்ணியும் வந்துடும். அது மாதிரி குழால வாதம் பித்தம் கபம்லாம் சேர்ந்ததுன்னா பிராணாயாமம் பண்ணி ஏற்றி இறக்கிட்டோம்னா இது எல்லாம் போயிடுமா. காத்து தானே ப்ரெஷர் கொடுக்குறது. தண்ணி இப்போ வெளிக்குழாவா இருக்கு, கம்பியை உள்ள விட்டு இழுக்கிறோம், தண்ணி போயிடுறது. உள்ளுக்கு எந்த கம்பியை விட்டு இழுக்கிறது? பிராணாயாமையில் தகைர் தோஷானு தாரணா பிஷ்ட கில்பிஷானு. அந்த தாரணை பண்றதுனால கில்பிஷம் ஜென்ம ஜென்மார்ஜிதமா உள்ள பாவங்கள்லாம் போயிடுமா. பிரத்யாஹாரேன சம்சர்கானு கூட பழகினா சில குணாதிசயம் வந்துடும் நமக்கு. யாரோட பழகிறோமோ அவருடைய குணாதிசயம் நமக்கு வந்துடும். சில பேர் கண்ணை சிமிட்டி பேசுவா, சில பேர் இப்படி தட்டிப்பா. இதெல்லாம் நெருங்கி பேசினா அவருடைய குணாதிசயம் வந்துடும். இதற்கு சம்சர்க்கம்னு பேர். அதனாலதான் தப்பு பண்ணினா அவனோட அண்ணன் தண்ணி பழக்கப்படாதுங்கிறது. அவனை தள்ளி வைக்கிறது பழகினா சிற்றதெல்லாம் உண்டு. ஊர்ல தப்பு பண்ணிட்டானா அவன் என்ன ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், அவனோட சாப்பிட மாட்டோம், அவனோட அண்ணன் தண்ணி பழக்கப்படாது. என்ன பழக்கப்படாதுன்னா என்னன்னா அவன் பண்ணதெல்லாம் இவன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால தள்ளி வைக்கிறதுங்கிறது இது சம்சர்க்கம்னு பேர். சம்சர்க்கம்னா பழகி இந்த தப்பு வந்துடும். இப்போ சினிமா பார்க்கறதுக்கு போறோம், நம்ம பசங்கள்லாம் என்ன பண்றான், அந்த ஹீரோ என்னவா நினைச்சிருக்கானோ அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு போறான் படம் பார்க்கறதுக்கு. அவன் பணத்தை வாங்கிட்டு கீழப்பேட்டை போட்டுட்டு ஒரு காலத்துல வளையத்தை போட்டுட்டு மூக்கில் வளையத்தை போட்டுட்டு அவன் கோடியே சம்பாதிக்கிறான். இவன் அன்னைக்கு பார்க்க வேண்டிய வேலையை விட்டுட்டு நன்னா இருக்கிற பேட்டை கழிச்சுட்டு அங்கேருந்து போய் விசில் எடுத்துட்டு கொஞ்சம் படத்தை பார்த்துட்டுவான். இதெல்லாம் சம்சர்க்கம். இதெல்லாம் போலதான் இந்த பிராணாயாமே தகை தோஷான்னு தியானேனா ஈஸ்வரான் குணான். அப்படி ஏகாந்தத்துல தியானம் பண்ணினா ஈஸ்வரனுக்கு உள்ள குணங்கள்லாம் வந்துடும். என்ன ஈஸ்வரனுக்கு உள்ள குணம்னா கருணை. எல்லாரும் யாரை பார்த்தாலும் ஒரு சகனம், பரவாயில்ல போ, தப்பு பண்ணிட்டான் பரவாயில்ல போ, கையை வெட்டுட்டான் வெட்டிட்டு போட்டு போ. அப்படி அந்த பொறுத்துக்கணுங்கிற அந்த ஈஸ்வரனுடைய ஒரு கருணை குணங்கள்லாம் வந்துருமா ஜீவனுக்கு. தியானேனே அனீஸ்வரான் குணான் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கிறது. இப்ப அந்தர்யாமி ஈஸி மாதிரி இருக்கு. நீங்க ஆத்திர இருந்தபடியே வந்துடும்னா இருக்கிறதுலயே கஷ்டம் அந்தர்யாமி. அந்த சிஸ்டம் ரொம்ப ஃபெயிலியரா போயிடுது. அது ரொம்ப உத்தம குணம். கோடி பேர் இருந்தா 2 பேர் பார்க்கறான். பகவான ஹிருதயத்துல பார்க்கறதுங்கிறது கோடி பேர் இருந்தா 2 பேருக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் சுவாமி சிஸ்டத்தையே தலைகீழ உடைச்சு போட்டு
அர்ச்சாவதார மூர்த்தியா வந்துடுறேன், கண்ணுன்னு இருந்தா பார்க்கட்டும் போன்னு விட்டார். கண்ணு உள்ளவா ஊனக்கண்ணால அத்தனை பேரும் பார்க்கட்டும், இவாளுக்கு இந்த ஹிருதயத்துல பார்க்கறதெல்லாம் லாய்க்கப்படாது. கரசிக சரணாதி அவயவங்களோடு கூட சக்கரச்சக்கராதி ஆயுதங்களை தரிச்சு ஆலயங்கள் தோறதுக்கு எல்லாரும் அங்க வந்து பார்க்கட்டும், வேணுங்கிறத கேட்கட்டும், கேட்கிறவாளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க போறேன்னு அப்படி வந்ததுதான் அர்ச்சாவதாரங்கள். அதுல ஸ்வயம் வியக்தமான க்ஷேத்திரம்னு சில க்ஷேத்திரம், அதுல நம்ம திருமலை, திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோதாத்ரி, ஸ்ரீமுஷ்ணம், இதெல்லாம் அந்த ஸ்வயம் வியக்தம் தானாக வெளிப்பட்டது. வியக்தம்னா வெளிப்படுறதுக்கு வேறு தெளிவா இருக்கிற விஷயத்துக்கு வியக்தம்ங்கிறது. ஸ்வயம் வியக்தம்னா தானாக தோன்றினது. அந்த ஸ்ரீனிவாசன் தான் இங்க நம்ம ஊர்ல பிரகாசிக்கிறார். நாம சேவிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், அங்க பிரதட்சணம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், அவாவா சக்திக்கு தகுந்தால் போல ஆசிரியக்கலாம். இவா இது பண்ணினா தான் கிடையாது, எத்தனை வாரு இந்த ஆராதன கிரமம், பகவத ஆராதனம் பண்ற மெத்தேடு உண்டு. சாப்பிடாம இருந்து உபாசிக்கலாம், எது தாங்காதுன்னு சாப்பிட்டு வந்து சேவிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், நடக்க முடியல உட்கார்ந்துட்டு பெருமாள் நாமாவை சொல்லலாம், கோவிந்த கோவிந்த கோவிந்தா, நாராஜன நாராஜன நாராஜன, ஏதோ ஒரு பகவான் நாமாவை சொல்லலாம். அது ரொம்ப நேரம் சொல்ல முடியல, சிரமமா இருக்கு, துளசி ஆண்டு கொடுக்கலாம், பெருக்கலாம், ஏதோ ஒரு பிரகாரம் பகவானோட சம்பந்தம் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று. இது எதுவுமே இல்லையா, 1/2 மணி நேரம் திட்டு அவர். பாகவதம் அப்படி சொல்றது. பாகவதம் என்ன சொல்றது? கோப்ய காமாது பயாத் கம்சா வேஷாது சைத்யாதயோ நிருபா சம்பந்தாத் கிருஷ்ணய ஸ்நேகாது யூயம் பக்தியா வயம் விபோ. தர்மபுத்திரர் ராஜசூயாக நடக்கிறது. அன்றைய தினம் சிசுபாலன் கிருஷ்ண பரமாத்மாவை நிந்திக்கிறான். என்ன நடந்துருக்குதுன்னா, இந்த ராஜசூயாக இப்படி நடக்கிறதுன்னா கிருஷ்ணனால, அதனால கிருஷ்ணனுக்கு அக்ர பூஜை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி பூஜைக்கு சந்தனம், குங்குமம், மாலை, வஸ்திரம் எல்லாம் எடுத்து கிருஷ்ணன் பூஜைக்கு போனான். சிசுபாலன் சபையில உட்கார்ந்துருந்தவன், சேர்ல உட்கார்ந்தவன், இவ்வளவு பெரிய யாகத்துல உங்களுக்கு பூஜைக்கு ஆள் கிடைக்கலையா? இவனே ஒரு இடையும் எத்தனை திருட்டு கேஸ் இருக்கவன் மேல, பாலை திருடினா, வெண்ணெய் திருடினா, பொம்மநாட்டிட்ட வஸ்திரத்தை கவர்ந்தவோ இவனை போய் பூஜை பண்றேன்னா, தர்மபுத்திரர் திரும்பி பார்த்து விக்கிச்சு நிற்கிறார். என்னடா கிருஷ்ணனை திட்டானே ஒருத்தவன். மகரிஷிகள்லாம் பார்த்து நிற்கிறா, பீஷ்மர், துரோணர்லாம் அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறா. சிசுபாலனுக்கு உடனே தலகால் புரியல. அன்னைக்கு தினைக்கும் திட்டுவான், அவனுக்கு 100 திட்டு வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு அவன் அம்மாவுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்காரு கிருஷ்ணன். அதாவது சிசுபாலன் பால்யமா பிறக்கும் பொழுது 4 கையோட பிறந்தான். இயற்கைக்கு மாறுபாடா பிறந்திருக்கேன் இந்த குழந்தை என்ன அம்மா கவலைப்பட்டா. அசரீர் கேட்டது, இவனை கொல்ல போறவன் யார் வந்து தொட்டாரோ அப்ப 4 கை 2 கையா போடும். அசரீர் கேட்டது. பார்க்க வரவாரெல்லாம் குழந்தைய கையில கொடுத்து கொஞ்சம் தூக்குமில்லைன்னாலும் அவன் அம்மா. கிருஷ்ண பரமாத்மா வந்தார், குழந்தைய தூக்குவெல்லாம் அத்தை மாமா அந்த உறவு. கிருஷ்ணர்கிட்ட குழந்தைய கொடுத்து தூக்குங்கன்னா, குழந்தை தலை நிற்க மாட்டேங்கிறது, சப்பாத்தி மாவு மாதிரி குழந்தை இருக்கு, நான் கீழே போட்டுருவேன், எனக்கு குழந்தை வச்சுட்டு பழக்கம் இல்லைன்ட்டார். நீ தூக்கினாலே ஆச்சுன்னா அவர் கை வச்சார், 4 கை 2 கையா போயிடுது. என் பிள்ளைய கொண்டுடாது என்ன ஆரம்பிச்சான், என் பிள்ளைய கொண்டுடாது. என்னடி அம்மா நீ தான் குழந்தைய தூக்கி வச்சுட்டா கொண்டாதேங்கிறிய, நீனே வச்சுக்கோ பிள்ளைய. அப்ப சொன்னா என் பிள்ளைய கொண்டுடாதேன்னா என்ன விஷயம்னா, இது மாதிரி அசரீரி கேட்டது, என் பிள்ளைக்கு நீ தான் மிருத்யுன்னு நான் புரிஞ்சுட்டேன், அவனை கொண்டுடாதேன்னா, ஒரு நாளைக்கு 100 அபராதம் நான் அவன்கிட்ட பொறுத்துக்கிறேன், 100 திட்டு பொறுத்துப்பேன் அப்படின்னு சுவாமி சொன்னான். அவன் ஜாக்கிரதையா பார்த்துட்டே இருந்தா, அவன் 100வது திட்டு வரும்போது இன்னைக்கு அவன் ஆயிட்டு வாண்டு இழுத்துட்டு விடுவா உள்ள சிவாலன். அன்னைக்கு இந்த சபை எல்லாரும் இவனை பார்க்கறானா, இவனுக்கு ஒன்றும் தலகால் புரியல, 100 தாண்டி விட்டான். சுவாமிகிட்டேருந்து சக்கராயுதம் கிளம்பி அவனுடைய கழுத்தை அறுத்துடுது. அவன்கிட்டேருந்து ஒரு ஜோதிஷு கிளம்பி கிருஷ்ணத்தை போய் அழுந்துடுத்து. தர்மபுத்திரர் பார்த்துட்டு இருந்தவர், இது என்ன அநியாயம், மகரிஷிகளுக்கு கூட கிடைக்காத வாக்கியம் இந்த பாபிகிட்டேருந்து ஜோதிஷு கிளம்பி பெருமாண்ட போறது. இது என்னன்னா, நாரதர் உட்கார வச்சு கதை சொன்னார். என்ன பிரகாரமாவது பகவான ஒருத்தன் நினைச்சுட்டு இருந்தான்னா அவனை பகவான் இப்படிதான் ஸ்வீகரிச்சுக்கிறான். இவன் கிருஷ்ணரை திட்டணுங்கிறதுக்காகவே 24 மணி நேரமும் கிருஷ்ணரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். அதை சொல்றார், கோப்ய காமாது, கோபிகைகள் காமத்தினால பகவானை அடைஞ்சார். காமம்னா கிருஷ்ணர் நம்மோட இருக்கணும், கிருஷ்ணர் நம்மோட பேசிட்டு இருக்கணும், கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு என்ன வேலையெல்லாம் விட்டுட்டாலும், ஆத்து வேலையெல்லாம் விட்டுட்டாலும். வேலையெல்லாம் விட்டது பெருசு இல்லை, ஆத்துல சமைக்கிறதுக்கு பாலை ஏற்றி வச்சாங்கன்னா அதுல கிருஷ்ணர் முகம் தெரியும். இப்படியே கரண்டியை வச்சுட்டு அவன் என்னடியாச்சுன்னு அவங்க இருப்பான் பொருள்.
இப்படி கிருஷ்ணானுஸ்மரணம் வரும்னு சர்வ நேரமும் கிருஷ்ணன். வனமுகத்தில் சற்று மனம் வந்து நோக்கினும் மொனமுகம் வந்து தோணுதே தெளிவான தண்ணீர் தடத்தில் சிந்தனை மாறினும் சிரித்த முகம் வந்து தோணுதே கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா நெஞ்சம் குடிகொண்ட அன்று முதல் இன்று எந்த பொருள் கண்டும் சிந்தனை செல்லாதொழிய பால்வடியும் முகம் நினைந்து நினைந்த உள்ளம் பரவசமிக பாகுதே. கிருஷ்ணா உன்னை பார்த்ததிலிருந்து என்னால எதுவும் பார்க்க நெஞ்சம் குடிகொண்ட அன்று முதல் இன்று எந்த பொருள் கண்டும் சிந்தனை செல்லாதொழிய அப்படிங்கிறார் முத்துக்காடு வெங்கடகர். கோபிகைகளுடைய மனசை பாட்டா பாடுறார். இப்படி கோபிகைகள் காமத்தினால பகவான் அடைந்தார், பயத்தினால கம்சன் அடைஞ்சானா. 8வது குழந்தை கொல்ல போறான்னு அந்த தலையை விரிச்சு போட்டு வந்தான்னா தேவகி 8வது குழந்தை அழுத குரல் கேட்கறது பயாத்து கம்சா. வேஷத்தினால இந்த சிசுபாலம் போனே வேஷத்தினால. சம்பந்தாது விஷ்ணயா யாதவர்கள்னா அத்தை பையன் மாமா பையன் சித்தப்பா பிள்ளைன்னு அந்த பந்தன் அந்த உறவு முறை சொல்லி கிருஷ்ணன் அடைஞ்சா. ஸ்னேகாது யூயம் பாண்டவர்களான நீங்க ஸ்னேகத்தினால கிருஷ்ணன் அடைஞ்சேன். பக்தியா பயம்னானா நாரத சுவாமி நாங்கள்லாம் நீங்க கிருஷ்ணரை குதிரையை பிற்பாட்டுங்கிற லாடம் கட்டுங்கிறல எங்க வாயில சொப்னத்துல வருமா அந்த வார்த்தை. பக்தியா பயம் பக்தினால நாங்க அடையிறோம். என்னன்னா பக்தியினால பகவானை உபாசிக்கிறவாளை விட துவேஷத்தினால பெருமாள் நினைக்கிறவா தான் ஜாஸ்தி. ராத்திரி பூரா புத்தகம் பார்க்கலாம் ராமாயணத்தை. எங்கேயாவது ஒரு மாம்சம் சாப்பிட்டார், எங்கேயாவது ஒரு கல்லு குடிச்சாருன்னா இதை இன்னைக்கு ராத்திரி மீட்டிங் வச்சுக்கலாமேன்னு குதிரை நாடி வச்சுட்டு பார்க்கலாம். அதுல 150 நல்லது இருக்கு விட்டான். 2 கத்திரிய தர்மமா 2 இருக்கும் இருந்தா அதை எடுத்துட்டு இன்னைக்கு மார்க் பண்ணிட்டு இன்னைக்கு மீட்டிங்கு இந்த தீவனம் போறோம்னு நினைச்சது. வேஷாது சைத்தியாதையோன்னு ஏதாவது ஒரு பிரகாரமா வரட்டும், ஏதாவது ஒரு பிரகாரமா நம்ம இடத்துல வரமாட்டானா இல்லை. இதுவும் இப்போ குறைச்சல். இது சில பேர் தான் வரா, பாதி பேர் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா சீரியல் பார்க்க வேண்டியிருக்கு, செல்போன் இருக்கு, வரமாட்டேங்கிறாள். அவாவில் என்ன நான் வரேன் வாங்குறார் சுவாமி. அதான் மீதி உள்ள இந்த இறக்கமும் போராதுன்னு வர்றதுதான் மீதிக்கு. நாஸ்திகாலுக்கும் வயோதிகாலுக்கும் வியாதிகிரஸ்தாலுக்கும் அப்படி பகவத் தரிசனம் இல்லாம க்ஷேமம் கிடையாது. பகவான் தரிசனம் பண்ணவோ அவன் வரமாட்டேங்கிறான். கடத்தல அவன் எதை வேணா பண்ணிட்டு இருக்கட்டும், நான் கடத்தல் வழியா ஒரு ஒன்று போயிட்டு வந்துடுறேங்கிறார் சுவாமி. எல்லாம் பகவானுடைய கருணையினுடைய பராகாஷ்ட. பேர்பட்ட பகவானைத்தான் நாம ஏதோ ஒரு பிரகாரமா இந்த அர்ச்சனையிலேயே யமாத் எஷ்டாங்க கோச்சராஜ நமகான்னு நாமாவளி. யமம் நியமம் தாரண பிராணாயாமம் ஆசனம் பிரத்யாகாரம்னு 8 அங்கம் யோகத்துக்கு. இதனாலதான் உன்னை பார்க்க முடியுங்கிறாலே. அப்படி இருக்கிற நீங்க இந்த சாதாரண கண்ணுக்கு தெரியலேன்னு அர்ச்சனை. யமாத் எஷ்டாங்க கோச்சராஜ நமகான்னு ஸ்ரீனிவாசனுடைய அர்ச்சனை. இப்ப திருமலையில இருந்தா ஸ்ரீனிவாசனை நாம பார்க்க முடியுமா? அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி மெனக்கட்டோம்னா அவருக்கு அன்னைக்கு மூடு என்ன இருக்கோ அது மாதிரி நமக்கு தரிசனம் கிடைக்கிறது. அன்னைக்கு நம்ம மேல நல்ல மூடா இருந்தாருன்னா 6 மணி தரிசனம் கொடுக்குறார். நமக்கு நம்மளை கண்டா அவருக்கு கோபம் வச்சுக்கோ, நாம கண்ணை கசகிட்டு பார்க்கறதுக்குள்ள பார்த்தா வெளில இருக்கும். 4 பேர் பிடிச்சி கொண்டு ஜெருகண்டின்னு தள்ளி போடுறோம். இந்த குடவாச கஷேத்திரத்துல பூமியில குளத்துல கிடைச்ச பெருமாள் அவ்வளவு பால் திருமந்திரம் பண்ணி இன்னைக்கு இருக்கிறவருடைய மூதாதையர்கள் பெரியவா கையில கிடைச்ச மூர்த்தி எது? குடங்குடமா பாலபிஷேகம் பண்ணி கிடைச்ச பெருமாள் அந்த பெருமாள். இந்த ஊருக்கு இவ்வளவு உருவம் தான் தாங்கும்னு ஒரு குழம் பெருமாள். இப்ப இன்னைக்கு இருக்கிற உற்சவங்கள்லாம் அப்படி நடக்க போறதுன்னா ஒரு யோஜனை பண்ணிருக்க மாட்டேன். இவர்தா பெரிய சுவாமியை கூட வந்திருப்பார். நான் பார்த்ததுலேயே ரொம்ப சின்ன ஸ்ரீனிவாசன் இந்த ஸ்ரீனிவாசன் தான். பக்தாலாம் ஒரு 6 லிட்டர் பால் மேல ஊத்துனா தாக்காப்பா மூச்சு விட்டுறது பாம்பரி சுவாமி. அப்படி ஒரு அழகான ஒரு குஞ்சு பெருமாளா திருப்பதியில் இருக்கக்கூடிய பலிபேரர் உயரம் என்னவோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய துருவபேரர். அப்படி ஃபுல் சாநித்தியத்தோட பிரகாசிக்கிற இந்த மூர்த்தியை ரொம்ப சாநித்தியமா பார்த்துக்க வேண்டியது பக்தாருடைய கடமை. அவன் ஏதோ அங்க பெருமாள் இருக்காருன்னா அவர் ரொம்ப மரியாதையா ரொம்ப சாநித்தியமா அவரை பொறுப்பா பார்த்துக்கணும். எவ்வளவெல்லாம் முடியுமோ இங்க வந்து விஷ்ணுஸ்நாமோட ஆவர்த்தி சுவாமி தேசிகன் தயாசதகம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. அதை ஒரு ஆவர்த்தி சொல்றது. இதெல்லாம் உபசாரம், இதெல்லாம் பூஜை.
ஏதோ பூஜைன்னா பட்டாச்சார தூபகாலம் தீபகாலம் எடுத்துட்டு போய் தலிகை எடுத்துட்டு போய் பண்றது மாத்திரம் பூஜை இல்லை. நீங்க இங்க ஒரு 100 ராமராமா சொன்னா போய் ஏறணும். விசேஷேன சக்தி கிரஹியதே அஸ்மின் இது சமூகா இது விக்கிரகா. விக்கிரகம்னா என்னன்னா சக்தியை வாங்கி வச்சுக்கணும். காந்தம் எப்படி இரும்பை இழுக்கிறதோ அது மாதிரி அந்த வளாகத்துல மந்திரமோ ஒரு பூஜையோ ஒரு ஜபமோ பாராயணமோ எது பண்ணினாலும் அந்த சக்தியை வாங்கி இழுத்து வச்சுக்குமா அந்த விக்கிரகம். விசேஷேன கிரகணம்னு அர்த்தம் இருக்கு. விக்கிரகம்னா விசேஷேன கிரகணம். அந்த வளாகத்துல எங்க இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் மல்லிகைப்பூ இருந்துருக்குன்னா அந்த மல்லிகைப்பூ எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பதார்த்தம் பூரா மல்லிகை வாசனை அடிக்கிறது. யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மனோ தூராத் கந்தோவாதி. வேதம் சொல்றது. ஒரு புண்ணிய கர்மாவை பண்ணி அதை சுவாமிகிட்ட பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டோம்னா நமக்கு சிரமம்னு வரும்பொழுது இப்போ மகாதாந்தி பண்ண முடியுமா, திருமஞ்சனம் பண்ண முடியுமா? நான் பின்னாடி இதெல்லாம் நல்ல விதமாக ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம். அப்போ வாங்கி வச்சுட்டு பண்ணுவாராம் நமக்கு சுவாமி. அதுக்காகத்தான் எல்லா உற்சவம் நித்திய நைமித்திகாத உற்சவங்கள்லாம் சுவாமிக்கு திருப்தியா பண்ணி இப்படி ஒரு வருஷம் நடக்கக்கூடிய கைங்கரியத்தில் ஏதாவது லோபம் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய உற்சவமா. பிராயஷ்சித்தான் சேஷானி தப கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்வது போல ஒரு வருஷ ஆராதனத்துல உற்சவத்துல ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தா என்ன பண்ண என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற உற்சவம். அஜ்ஞானினா பஜாதோஷா அசேஷான் விகிதாங்கரேக மிச்சம் மீதி இல்லாம நான் மன்ன தப்பெல்லாம் மன்னிச்சு சேஷசைல சிக்காமனே நீ புருஷோத்தமன் இல்லையா, புருஷாதமனா இருந்தா தான் நீ அன்னைக்கு நான் வந்த நீ கூட எழுந்துக்கல, அன்னைக்கு காஃபி வேணுமான்னு கேட்கலன்னு சின்ன சின்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த அந்த தப்பை மறக்க மாட்டான். புருஷோத்தமனுக்கு என்ன குணம்னா தப்ப மறந்து மன்னிக்கிறது தான் புருஷோத்தமனுக்கு குணம். சேஷசைல சிக்காமனே அப்படிங்கிறார். இப்படி பெருமாளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய க்ஷமாபணம் மன்னிக்கக்கூடிய உற்சவம் இந்த உற்சவம். பவித்ரோத்சவம்னு நேற்றைய தினம் ஆரம்பிச்சு அந்த பூர்வாங்கங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு பவித்திர ஆரோபணம் பண்ணியிருக்கோம். பவித்திர ஆரோபணம் தான் உற்சவம். இதுல இன்னென்ன அபச்சாரம் பண்ணா அதற்கெல்லாம் மகாசாந்தி பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. மகாதோஷேஷு சர்வத்திர மகாசாந்தி விதியத்தைன்னு வாகனத்துல வந்து இறங்குறது, செருப்பு போட்டுன்னு வர்றது, காலை நீட்டிட்டு உட்கார்றது, கோவிலில் சாப்பிட்றது, பெருமாள் பிரசாதம் இல்லாத வஸ்துவை கோவிலில் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணினா குத்தம்னு இருக்கு. அந்த குத்தங்களுக்கெல்லாம் பரிகாரமாக தான் இந்த உற்சவம், இந்த ஹோமங்கள்லாம். அது 2 குண்டத்தில் 2 ஹோமம். இதில் சாநித்திய பிரதமான 108 ஆவர்த்தி வைஷ்ணவம். அதோ தேவா இதம் விஷ்ணு த்ரீணிபதா விஷ்ணோ கர்மானி தத் விஷ்ணோ தத்விப்ராதகான்னு 6 இருக்கு. இதுக்கு வைஷ்ணவம்னு பேர். இது மாதிரி 108 வைஷ்ணவம் ஹோமம் பண்ணியிருக்கோம், பாரமாத்மிகம் ஹோமம் பண்ணியிருக்கோம், சர்வதெய்வத்தையும் ஹோமம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சாஸ்திரம்னா எதுனால தப்பு நடந்ததோ அந்த தேவதைக்கு ஹோமம் பண்ணணுங்கிற. கோவிலில் வஸ்திரம் பற்றி எரிஞ்சுடுத்தோம்னா வஸ்திரத்துக்கு யார் தேவதையோ அதை அக்னியில் போய் நித்தியாக்னியில் ஹோமம் பண்ணணும். இப்போ நம்ம கோவிலில் நித்தியாக்னி கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு இப்போ எல்லா தேவதைக்கும் ஹோமம் பண்ணியாது. விளக்கமாத்துக்கு ஒரு தேவதை உண்டு. விளக்கமாத்துட்டு ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னா, கோவிலில் ஏதாவது பிராணிகள் மரிச்சதுன்னா இதெல்லாம் தெரியாது. பெரிய பிராணியாக இருந்தால் தெரியும், சின்ன சின்ன பிராணிகள் மரிச்சதுன்னா தெரியாது. இது எல்லாத்துக்கும் பரிகார ஹோமம் சர்வதெய்வத்தையும் இதெல்லாம் ஹோமம் நடந்து வேளா வேலைக்கு பெருமாள் அந்த கர்மாவை சமர்ப்பணம் பண்ணுறோம். பிராயஷ்சித்தானி சேஷானி ஹோம கர்மாத்தகானிவே யானிதேஷாமசேஷானா கிருஷ்ணானுஸ்மரணம் வரணும்னு 4 காலம் ஹோமம் பண்ணி இந்த அக்னியில் ஹோமம் பண்ண சாநித்தியத்தை கும்பத்தில் சமாரோபணம் பண்ணி இந்த கும்பத்தை சுவாமிகிட்ட ஆவாகனம் பண்ணி பவித்திர விசர்ஜனம் பண்ணி திருவாராதனம் பண்ணி இப்படி இது ஒரு பெரிய ப்ராசஸ், அழகான ப்ராசஸ். இந்த ஹோமங்கள் நிறைய ஊரில் நடக்கிறது, பவித்ரோத்சவம் நிறைய இடத்துல நடக்கிறது. இது மாதிரி ஏற்பாடு பண்ணி நடக்கிற இடம் வேற வீட்டு தான் என்னடம். இது மாதிரி இப்படி குண்டம் கட்டி அதை சாணி போட்டு மொழிகி அழகா கோலம் போட்டு அதில் ஒரு இன்வால்மெண்ட். அதில் இன்வால்மெண்ட்னு சொன்னால் ஆசையாக பண்ணணும். இப்போ வெத்தலை வாக்கு வாழைப்பழம் எப்படி வேணாலும் வைக்கலாம், தரையில் வைக்கக்கூடாதுங்கிற. தாம்பூலத்தை தரையில் வைக்கக்கூடாது, இன்னென்ன வஸ்துவை தரையில் வச்சா பூமி என்னால் தாக்க முடியலைங்கிற வராகம் ஒத்துட்டேன். என்னால் மலையை கூட தாக்க முடியாது, நிர்மால்யத்தை தாக்க முடியலைங்கிறார். நிர்மால்யத்தை தாங்க மாட்டா. சங்கம், சாலக்கிராமம், மணி இந்தந்த வஸ்துக்கள் பூமியில் பிரத்யட்சமாக இருக்கக்கூடாது. புஸ்தகம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ உடனே தந்தரையாக வைக்காம கீழே வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு தொன்னை வச்சு வைக்கணும். இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம். இதெல்லாம் பார்த்து இப்படி இது ஒரு அனுஷ்டானம் பண்ணினா அது டங்குன்னு பேசும், அந்த கிரியை சரியாக பேசும். அது தெரிஞ்சவராக இருக்கும். இப்போ நம்ம கொடவாசல் ஒரு பெரிய யோகம் என்னன்னா எத்தனை வாத்தியார் வந்து வேத பாராயணம் பண்ணுறாங்க. சுவாமி முன்னாடி வேத பாராயணம் நடக்கிறது,
நேற்றுக்கு பூர்வாங்கத்துக்கே 10 பேர் மந்திரம் சொல்றவாளா 10 பேர் இருக்கா. மற்ற ஊர்லாம் மைக் மேனா ஒருத்தர் இருப்பார், அவர் மட்டும் இந்த மண்டையை பிடிச்சுன்னு கத்துவார், மற்றவா எல்லாரும் அந்த செயலை பண்ணுவார். அதுக்கு மேல திவ்ய தேசங்கள்லயே இன்னைக்கு அப்படி நாம சொல்ற மாதிரி இல்லை. ஒருத்தர் மைக்கு ஒரு பையன் வந்து பண்ணி வைப்பார், அவருக்கு உப்பும் தெரியாது வரப்பும் தெரியாது, பெண்ணப்பா பண்ணணும் பார்த்தா சுவாகான நெய்யை விட்டுருக்கோனீங்கன்னா இந்த சிஸ்டத்துல போயிட்டு இருக்கு கிரமங்கள்லாம். பாருங்க 7 குழந்தை எங்க தாத்தா ஆசைப்பட்டார், ஒரு மகாசாந்தி சொல்ற மாதிரி ஒரு 7 பேரை தயார் பண்ணணும்னா 10 வருடத்துக்கு முன்னாடி. அது இப்ப நீங்க எப்படி ஆயிடுது தெரியுமோ, உட்கார்ந்து இருக்கிற 7 பேரும் பார்க்காம மகாசாந்தி சொல்றான். 7 பேரும் புஸ்தகத்தையே சொல்றது இல்ல, கண்டஸ்தமா மகாசாந்தி வச்சுட்டு இதை எங்க தாத்தா கனவு கண்ட விஷயம் ஒரு 7 பேர் மகாசாந்தி சொல்றவாளா தயார் பண்ணுண்டாவாளா ஜெயிம்பர் என்னட்டு. அப்ப வந்து சேர்ந்தவா தான் இந்த பிரதானமா இருக்கார வெங்கடேச பட்டாச்சாரியெல்லாம் அப்ப வந்து தாத்தாட்ட சேர்ந்தார். அதாவது புஸ்தகம் பார்த்து சொல்லட்டும், ஒரு 7 பேரை ஒக்க பண்ணணும், ஒருத்தர் சொல்லி 6 பேர் சாமா போட்டு இருக்கா, இது என்ன ஹோம் பண்ணே தெரியலேன்னு பாருங்களேன். அது அவர் அன்னைக்கு அப்படி பெரியவெல்லாம் ஆசைப்பட்ட விஷயம். இன்னைக்கு 7 பேரும் மகாசாந்தி புஸ்தகம் இல்லாம சொல்றாங்க. தாத்தாக்கு இன்னைக்கு கனகாபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு பேர் பார்த்தாருன்னா, இங்கே சாமா எடுத்து கொடுக்குறவா உட்பட படிச்சவா பூர்ணமா என்ன நடக்கிறது, என்ன போயிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு வித்வான்கள் இன்னைக்கு பெருமாளுக்கு ஸ்வர்ண கவச்சம் ஜாத்தி பண்ணலாம், ரத்னாக்கி பண்ணி பண்ணலாம். படிச்சவாளா 10 பேரை ஒன்று சேர்க்க முடியாது. நீங்க என்ன அதுதான் படிச்சவாளா 10 பேரை வைதிகால 2 பேரை ஒன்று சேர்க்கறதுன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு ஃபீல்டில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். சுவாமி திருப்தரா இருக்கிறதுனால இங்க எல்லாம் அப்படி சரியா அதுல சிறந்தவாளா இருக்கிறவா பூரா ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கா. இது ஸ்ரீனிவாசனுடைய ஒரு கருணையினுடைய ஒரு வெளிப்பாடு. இல்லைன்னா அப்படி அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நாங்கள் 360 நாளும் வெளியில போயிட்டு இருக்கோம். இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு நித்திய சந்தியாவந்தனம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வெளியில எல்லாம் போனா பவித்ரோத்சவம் ஒரு வருஷ அபச்சாரத்துக்கு பரிகாரம், இந்த அபச்சாரத்துக்கு பரிகாரத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அத்தனை அபச்சாரம் நடக்கிறது. இந்த 3 எல்லாம் உங்களுக்கு ஸ்லோகமே எதான சொல்ற, உபச்சாராபதேசேன்னு கிருதா நகரகர்மயா அபச்சாராணிமான் சர்வானு சமஸ்வ புருஷோத்தமா. உன்னை உபச்சாரம் பண்றேங்கிற பெருமையில உன்னை விட்டு மண்டபத்தில் உட்கார வச்சு நான் பண்ற அபச்சாரத்தை நான் இன்னைக்கு என்ன மன்னிப்பு கேட்பேங்கிற. உபச்சாரங்கிற பேர்ல கூப்பிட்டு வந்துட்டு உங்க வாங்க, உங்களுக்கு ஆத்துல மரியாதை பண்ணணும், நீங்க ஆத்துக்கு வந்துட்டு வரவே மாட்டேங்கிறது, வாங்க மரியாதை பண்ணணும் மரியாதை பண்ணணும். ஆத்துக்கு போனா இந்த அம்மா கூட்டி சாவே இரவானத்துல விட்டு கோவில பார்க்க போயிட்டா போன் எடுத்துன்னு போகல, நிக்கிறா தேவடு காத்து நிக்கிற 1/2 மணி நேரமா நிக்கிறாரு. என்னமா வர என்னன்னா, ஐயோ போன் பண்ணக்கூடாதா, நான் போன் அடிச்சுட்டே இருக்கேன்னா போன் ரூம்ல இருக்கு. இப்ப என்னாச்சுன்னா கூப்பிட்டு மரியாதை பண்ற பேர் வழின்னு அவரை பரிபவப்படுத்துறதுதான் மிச்சம். அதை சொல்றாருங்க. இது மாதிரி ஒரு ஸ்ரீனிவாசனுக்கு நடக்கிறது. ஸ்ரீனிவாசனுடைய கருணையினால சுவாமி இந்த உற்சவத்தை திருப்தியா ஸ்வீகரிச்சுக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம். அவர் என்ன சொல்லுவாரா, நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருத்துன்னு போனா பண்ணுவார். அந்த கர்மா சரியா ரூட்டுப்படி போச்சுன்னாலே அது மங்களமா நடந்துட்டு இருக்கு. சுவாமி திருப்தியாகி இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய லட்சணம். இது சுவாமி திருப்தியாகி ஜெகத்துக்கும் இதுல ஈடுபட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் மங்களங்களை வருஷிக்கணும்னு இந்த தருணத்துல பிரார்த்திச்சுட்டு போனாங்க. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.